வணக்கம் தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எக் கீமா புலாவ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 3 முட்டை வேக வச்சுருக்கேன். அதை இப்படி நம்ம சீவலில் சீவி எடுத்துக்கலாம். நான் சின்னதில் சீவுறேன், நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பெருசில் கூட சீவிக்கலாம். இது செய்கிறது ரொம்ப சூப்பராக ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். வெஜிடபிள்ஸ் எதுவும் வீட்டில் இல்லை அப்படின்னா வெறும் எக் மட்டும் இருந்ததுன்னா நீங்கள் இந்த போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போல் ஆஃபீஸுக்கு சில்ட்ரன்ஸோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அது அப்படியே இருக்கட்டும். பேன் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். நல்லா நெய் உருகினதுக்கப்புறமா 3/4 ஸ்பூன் அளவு ஜீரகம், 1 துண்டளவு இஞ்சியை பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 5-6 பல்லு பூண்டும் சேர்த்துக்கலாம் பொடுசாக கட் பண்ணிட்டு. ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸை விட கொஞ்சம் பெருசு, இதை நல்லா பொடுசாக கட் பண்ணிட்டு நம்ம உள்ள சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து கலந்துக்கோங்க. உங்களுக்கு காரம் கூடுதலாக வேணும்னா நீங்கள் இன்னும் 2 பச்சை மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா 2 தக்காளி பொடுசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 3/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன் கலருக்காக வேண்டி. ஸோ அது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு தொக்கு பதம் வந்த உடனே எண்ணெய் ஓரங்களில் பிரிஞ்சது வந்ததுக்கப்புறமா ஒரு எக்கு மட்டும் நம்ம உடைச்சிட்டு இப்படி சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தக்காளி வெங்காயம் மசாலாவோட இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம துருவி வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், எல்லா முட்டையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அடுப்பை கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சுக்கோங்க, டக்குன்னு அடி ஒட்டிடும், அதுக்காக தான். இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு ஆற வச்சு பாஸ்மதி ரைஸ் உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒருக்கா கலந்து விட்டுருங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் பத்தலைன்னா செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்க வேண்டாம், பச்சை வாசனை வரும். காரம் குறைவாக இருந்ததுன்னா நீங்கள் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஈவனாக கலந்து விட்டுறலாம். குழந்தைங்களுக்கு எக்கு சில பேத்துக்கு பிடிக்கும், சில பேத்துக்கு பிடிக்காது. ஸோ அவங்க எக்கு பிடிக்காத குழந்தைங்களுக்கு இந்த போல் நீங்கள் ரைஸ் போல் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சாதமும் எக்கும் நல்லா மேட்ச் ஆயிரும். தனியாக பிரித்து எடுத்து வைக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எக்கு சாப்பிட்ட மாதிரி ஆச்சு. நம்ம டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் எக் கீமா புலாவ் செஞ்சு கொடுத்த திருப்தியும் நமக்கு இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சாதம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மேலால் 1 ஸ்பூன் அளவு நெய், கொஞ்சம் பச்சை மல்லி இலை தூவிட்டிங்க அப்படின்னா அந்த வாசனை 1 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. மூடி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான எக் கீமா புலாவ் அழகாக தயாராகிருச்சு. நீங்கள் பிளேட்டில் சர்வ் பண்ணல டொமேட்டோ கெச்சப்போட கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.